சில வேளையில் வேகமாக முன்னேறது, வேகமாக விரிவாகிறது நம்முடைய வாழ்க்கையின் பெரிய அழிவாக மாறலாம். கர்த்தருக்காக காத்திருக்க ஆண்டவரே, நீர் உயர்த்துகிற வரைக்கும் உடைய கரத்தில் அடங்கி இருக்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 பேதுரு 5:6. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இன்னொரு விதமாய் சொன்னால், கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் நீங்கள் எப்படி இருங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நம்பர் 2, ஃபர்ஸ்ட் பி பேஷண்ட் வித் பீப்புள் who don't repent. மனம் திரும்பாத மக்கள் மேல் பொறுமையாக இருங்கள். 2வது, பி பேஷண்ட் ஃபார் யோர் ப்ரமோஷன். கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு பொறுமையாக இருங்க. கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு பொறுமையாக இருங்க. நன்றா கவனிங்க, இதில் ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் இருக்கு. கர்த்தர் உயர்த்துவதற்கு, ஏற்ற காலத்தில் உயர்த்துவதற்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கிருங்க அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துவதற்கு முன்பதாக அவனை எங்கே தான் ஆரம்பிக்கிறார்னா தாழ்வில் தான் ஆரம்பிக்கிறார். See, many people don't understand this. அவங்க என்னன்னா எடுத்த உடனே அவங்க ஆரம்பமே உச்சத்தில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆரம்பமே பிரம்மாண்டம், ஆரம்பமே வெற்றி, ஆரம்பமே மேன்மை, புகழ், உன்னதம் அப்படின்னு கற்பனை பண்றாங்க. இப்படி தேவனுடைய திட்டம் செயல்படாது. அவர் புழுதியில் இருக்கிறவனை தான் தூக்குறாரு, குப்பையில் இருக்கிறவனை தூக்கி பிரபுக்களோட உட்கார வைக்கிறார். ஆமென். அப்போ ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்தணும்னா ஆரம்பம் எப்படி தான் இருக்கணும்னா சிறுமையில தான் இருக்கும். நீங்க நிறைய பேர் பாருங்க, வேலைக்கு போனா கூட அவங்க சிறுமையில் ஆரம்பிக்க விரும்புறதே இல்லை. அவங்க எடுத்த உடனே CEO ரேஞ்சில் தான் அவங்க தேடுறாங்க வேலை. நம்ம சர்ச்சில் வந்து ஒரு ஃபோரம் வச்சுருக்கோம். பேர் இந்த வேலை வாய்ப்பை வந்து நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு அருமையான ஒரு டீம் வேலை செய்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் வேலை கிடைக்குது, வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி எலிவேட்னு ஒரு ஃபோரம் இருக்குது. இந்த எலிவேட் ஃபோரமில் எல்லாருடைய அப்ளிகேஷன்ஸை வாங்கி கம்பெனிஸ் கொடுத்து எப்படியாவது அந்த வாலிப பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும்னு ஒரு டீம் நல்லா வேலை செய்கிறாங்க. நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க ஆண்டவருடைய கிருபையினால். அவங்க கடந்த வாரம் ஒவ்வொரு மாதத்தில் 2 முறை நாங்கள் வாரத்திற்கு அந்த சனிக்கிழமையில் வந்து ஒரு ஜெபம் நடத்துகிறோம். இதுக்காகவே இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணுறோம். ஒரு 8 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறோம். அப்போது கடந்த வாரம் வந்து அவங்க ஒரு காரியம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜெபத்தில் சொல்லும்போது ஒரு குறிப்பு சொன்னாங்க, நிறைய வேலை இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் அந்த வாய்ப்புகளை நாங்கள் போய் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணால் கூட அந்த வேலை வேணவே வேணாம் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் கொடுக்குற வேலைகள் அந்த கம்பெனி வந்து சின்ன கம்பெனி, அதில் போய் நான் எப்படி வேலை செய்கிறது? என்னப்பா நீ படிச்சிருக்கேன்னு கேட்டால் இப்போ தான் டிகிரி வாங்கியிருக்கான். ஒரு சின்ன இன்டர்வியூவில் கூட அவன் பாஸ் பண்ண மாட்டேங்கிறான். ஆனால் அவனுடைய விருப்பம் என்னன்னா, MNCயில் வேலை கிடைக்குமா சொல்லுங்கள், மல்டிநேஷ்னல் கம்பெனி, ஒரு 3 வருஷத்தில் அமெரிக்கா போகிற மாதிரி வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்படி என்று சொல்லி 22 வயசில் உள்ள ஒரு வாலிப பையன் வேலைக்கு போகிறவன் என்று விரும்பணுன்றவன் அதில் வந்து சேர மாட்டேங்கிறானா. வேலைக்கு அனுப்புனா, இன்டர்வியூக்கு அனுப்பிட்டு, என்னப்பா எப்படி இருந்துச்சு இன்டர்வியூ கேட்டால் போவே இல்லை. ஏன்பா போகல அப்படின்னா, சின்ன கம்பெனி அது. அப்போ இவர் சின்னதுலேயே இவர் என்ன நினைப்புனா, இவர் பெரிய ஆள் இவருக்கு நினைப்பு. இவர் எடுத்த உடனே ஒரு பென்ஸில் தான் போய் இறங்கணும்னு இவருக்கு ஒரு கற்பனை. நம்ம பசங்களை பாருங்கள், இன்றைக்கி காலேஜ் இப்போ தான் சேர்ந்துருப்பான். 12th பாஸ் பண்ணதே பெரிய கஷ்டம். அப்போ தான் காலேஜில் போய் சேர்ந்துருப்பான். அவன் ஃபஸ்ட்டு வைக்கிற டிமாண்ட் என்ன, பைக் வாங்கி கொடுங்க, அப்போ தான் காலேஜுக்கு போவேன். எங்கள் வீட்டில் நான் சொல்லியிருந்தேன்னா காலே 2 வகுத்து ஓரமாக வச்சு நீ பைக்கும் வேணாம் எங்கேயும் போக வேணான்னு உட்கார வச்சுருப்பாங்க. ஏன்னா நாங்கள் காலேஜ் போனதெல்லாம் பஸ்ஸில் தான் போனோம், ட்ரெயினில் தான் போனோம். அதை நீ படித்து நீ சம்பாரிச்சிக்கோ, அதெல்லாம் இப்போ கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறவன் பைக்கெல்லாம் போக மாட்டேன்றாங்க. இவர் படிக்கிற படிப்புக்கு ஆரம்பமே எதில் தான் வரும். அதுவும் பைக்குன்னு நீங்கள் சாதாரண பைக், உங்கள் பைக்கை கொடுத்து பாருங்க, அதெல்லாம் வேணாமா. அவருக்கு ரொம்ப கௌரவமாக குறைஞ்சி போதான். TVS 50 நாங்கள் போக மாட்டோம். எனக்கு பல்சர் வாங்கி கொடு, எனக்கு புல்லட் வாங்கி கொடு. அப்போ ஆரம்பமே இவர் கற்பனை என்னன்னா, இவர் இது பைக்கெலாம் போவார். இவர் 10 பைசா என்ன சம்பாதிக்கல, ஆனால் ஆரம்பமே அப்படி பெரிய பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சு. இவர் வர்ற சில பேர் ஓட்டு வர்ற பைக்கை பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய லட்சாதிபதி போல இருக்குன்னு நம்ம நினைப்போம். என்னப்பா வேலைன்னு கேட்டால், இதில் தான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் இந்த பைக்கை ஓட்டிக்கிட்டு. யார் பெட்ரோல்னா, அப்பா கொடுத்த காசில் பெட்ரோல் போட்டு ஒரு பைக்கில் என்ன பண்ணுறாராம், வேலை தேடிக்கிட்டு இருக்காராம்.
அப்ப யாருக்குமே இங்க இருந்து ஆரம்பிச்சு மேலே வரணும்னு இஷ்டம் இல்லை. எடுத்த உடனே மேலே தான், டாப்ல இருந்து ஆரம்பிச்சு சுத்தணும். வேதம் சொல்லுது, கர்த்தர் உங்களை தாழ்விலிருந்து உயர்த்துறதுக்கு அவர்கிட்ட பொறுமையா இருந்தீங்கன்னா கர்த்தர் உயர்த்துவார். ஆமேன். அதனாலதான் நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். வேகமா போய் சீக்கிரமா ஐஸ்வர்யமானு நினைச்ச ஆக்கினைக்கு தப்ப முடியாது. 22ஆம் வசனத்துல, வன்கண்ணன் செல்வந்தன் ஆகிறதற்கு பதறுகிறானா, வறுமை தனக்கு வரும் என்று அறியாது இருக்கிறான். ஹேசன்ஸ் ஆஃப்டர் ரிச்சஸ். அப்படியே செல்வந்தன் ஆகணும்னு பதற்றத்துல வேகமா எனக்கு எல்லாத்தையும் வாங்கிடணும், செஞ்சிடணும், நான் அடைஞ்சிடணும், சாதிச்சிடணும். அவனுடைய முடிவு என்னன்னா வறுமை. வறுமை நிறைய வேளையில இந்த மாதிரி வேகமா வெற்றி எடுக்கவும் உன்னத இடங்களுக்கு ஏறுறதுக்கும் நமக்கு எங்கிருந்து சோதனை நிறைய இடத்துல வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 காரியமா சொல்றேன். முதல்ல ஆசை, அது ஒன்று இருக்கட்டும் இல்ல, அந்த ஆசை நம்ம சீக்கிரமா மேலே வரணும் அப்படின்னு. 2வது ஒரு காரணம் இருக்கு. நீங்கள் சங்கீதம் 37:7 வாசித்தா, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாது. இன்னொருத்தமா சொன்னா, துன்மார்க்கமா இருக்கான், தீவனை செய்யறான், அவெல்லாம் மேலே வந்துட்டான், நான் எப்படி வராமல் இருக்கிறது? காப்பி அடிச்சவெல்லாம் பாஸ் பண்றான், நான் எப்படி பாஸ் பண்ணாமல் இருக்கிறது? நான் உண்மையாக எழுதுறேன்னு. அப்போ நம்மளுக்கு ஏதாவது குறுக்கு வழி கிடைக்காதா? ஏதாவது ஒன்று பண்ணி மேலே வந்துடணும். இது பாருங்க, நிறைய பேர் டெம்ப்ட் ஆகுறாங்க. நிறைய சின்ன பிள்ளைங்களை கேட்டிங்கன்னா, ஏன்பா நீ காப்பி அடிக்கிற, ஏன்பா நீ இப்படிலாம் துன்மார்க்கமாக செய்கிற, இதெல்லாம் ஏன்பா இப்படிலாம் இதெல்லாம் பண்ணுற, துன்மார்க்கம்லாம் பண்ணுறேன்னா, அங்கிள் பார்க்க முடியல அங்கிள், அவன் கண்ணா அப்படின்னா என்னதோ பண்ணி ஷார்ட்கட்ஸில் மேலே வரான், நாங்கள் உண்மையாக படித்தா மேலே வர முடியல. அப்போ அது என்ன செய்யுதுன்னா நம்மளை தூண்டுது. நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இன்னும் சிலர் இருக்காங்க, எதனால தூண்டப்படுறாங்க இப்படி சீக்கிரமா மேன்மைக்கு வரணும்னா, தாவீதின் சம்பவத்தை படிச்சீங்கன்னா, தாவீதுக்கு இந்த சவுலால பெரிய ஓயாத போராட்டம், ஊரு நாடு எல்லா இடமும் விரட்டிக்கிட்டே வர்றான், இவனை கொன்றே தீர்வேன்னு, அவன் உயிரோடு இருக்கக்கூடாதுன்ற திட்டத்தில் இருந்தாலும் விரட்டிக்கிட்டு வர்றான். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் இவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது தாவீதையும் அவனுடைய கூட்டாளிகளையும் பக்கத்தில் கொண்டு போய் பார்க்க வைக்கிறாரு. பக்கத்தில் ஒருத்தன் பேசுகிறான் பாருங்க, 1 சாமுவேல் 26:8 பாருங்க. அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். இந்த மாதிரி சில பேர் வழிகள் நம்ம வாழ்க்கையில் வரும். எப்படின்னா, சும்மா இருக்கிற ஆளை தூண்டி விடும். நீங்க எதுக்கு சும்மா இருக்கீங்க, நான் பண்றேன் பாருங்க, நீங்க வாங்க, நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு. 2 கிடையாது, ஒரே குத்து தான், காலி பண்ணிடலாம், மேலே வந்துடலாம். கர்த்தரே ஒப்பு கொடுத்துட்டார் உங்க கையில். ஆனால் இந்த தூண்டுதலுக்கெல்லாம் தாவீது இணங்கவே இல்லை. கர்த்தர் எப்போ என்ன உயர்த்திட்டோமோ உயர்த்திட்டோம்பா, இன்னொருத்தனை கொண்டெல்லாம் நான் மேலே வரணும் அவசியமே இல்லை. சில பேருக்கு சிலர் தூண்டி விடுவாங்க, ஒரே ஒரு லெட்டர் போடுங்க, பேரெல்லாம் எழுத வேணாம், லெட்டர் போடுங்க, மீதி நாங்கள் பார்த்துக்குறோம், நம்ம யூனியன் வச்சு பார்த்துக்கலாம். சில பேர் அப்படியா ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கான் அந்த ஆள், ஏதாவது ஒன்று பண்ணிடுவான், கர்த்தராக கொடுத்த ஆலோசனை தான் போல இருக்கு அப்படின்னு உடனே அவங்களுக்கு துணை போகிறாங்க. முடிவு என்னன்னா வேதனை தான். தாவீது அப்படி குறுக்கு வழிகளில் சீக்கிரமாக போய் ராஜாவாகணும்னு அவன் தீர்மானம் பண்ணவே இல்லை. யார் தூண்டினாலும் அதற்கு அவன் இணங்கவே இல்லை. மற்றவர்கள் இதை செய்கிறதுக்கும் பர்மிஷன் கொடுக்கல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணவன் மேல் கை போட்டு குற்றம் இல்லாத இருக்கிறவன் யார்ப்பா, இந்த வேலைலாம் செய்யாத, நம்ம போகலாம் வா, இந்த கிளம்பி போயிட்டான். கர்த்தரே அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை கர்த்தர் அரசனாக உட்கார வைத்தார். நிலையான சிங்காசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அவன் கை ரத்தம் படியாமல் இருந்தது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உயர்வுகளுக்கு நாம் வேண்டிய பொறுமையை கர்த்தர் நமக்கு தரணும். இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறாங்க காத்திருக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். யார் யாரோ எங்கெங்கோ போயிட்டு இருக்காங்க, நம்ம எது காத்துக்கிட்டு இருக்கணும், வேகமாக போகலாம், இந்த உலகமே கட்டுக்கடக்க, இப்படிலாம் பண்ணாதான் மேலே போக முடியும். வேண்டாம், கர்த்தருடைய கரத்தில் தான் உயர்வும் தாழ்வும் இருக்கிறது. ஆமேன். எவனை உயர்த்த கர்த்தர் சித்தமாக இருக்கிறாரோ கர்த்தர் அவனை உயர்த்துவார். அதை யாரும் தடுக்க முடியாது. யாரை தாழ்த்தணும்னு கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டாரோ அதை யாரும் என்ன பண்ண முடியாது,
தடுக்க முடியாது. ஒருவேளை மனிதர்களால் நாம் மறக்கப்பட்டிருந்தால் கூட, உதாரணமாக மொர்தெகாயை போல அவன் செய்த நன்மை மறக்கப்பட்டிருந்தாலும் கூட, ராத்திரியோடு ராத்திரியா ஆண்டவர் ராஜாவுக்கு தூக்கம் வராமல் வச்சு, ஆண்டவர் ஆமானை வர வச்சு, இவனுக்கு செய்ய வேண்டிய நன்மையும் கனத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? கணக்கை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி ஆண்டவர் உயர்த்திடுவார். ஆமேன். கர்த்தர் உயர்த்துகிற தேவன். நமக்கு தேவனா பொறுமை. ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய இருதயம் தரித்திரத்துக்கும் ஏதுவாக இருக்கும். துரிதமாலாம் வேண்டாம், ஏற்ற காலம் கர்த்தர் உயர்த்தட்டும். கர்த்தருடைய திட்டங்கள் ஏற்ற காலம் நிறைவேறும். ஆமேன். சில வேளையில் வேகமாக முன்னேறது, வேகமாக விரிவாகிறது நம்முடைய வாழ்க்கையின் பெரிய அழிவாக மாறலாம். கர்த்தருக்காக காத்திருக்க ஆண்டவரே, நீர் உயர்த்துகிற வரைக்கும் உடைய கரத்தில் அடங்கி இருக்கிறேன்.